குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக ஒரு ஃபீல்டு விசிட் பண்ணி அங்கேருந்து சுற்றுச்சூழல் எந்தளவுக்கு பாதுகாக்கணும், இயற்கை வளங்கள் எப்படி பாதுகாக்கணும், உயிரினங்கள் எப்படி பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்குற மூலிமா நம்ம நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவாளர்கள் சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த ஆதரவாளர் சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழிப்புணர்வு செயல் மற்றும் கொள்கைகள் மாற்றத்திற்காக பேரணி கையெழுத்து இயக்கம், சமூக விழிப்புணர்வுகளின் பிரச்சாரம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறையா ஒரு புதிய ஒரு நோய் வருது, இல்லை பழைய இந்த எய்ட்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இந்த இயற்கை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேரணி போவாங்க. அப்புறம் கையெழுத்து இயக்கம், நாங்கள் இப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் போய் கண்டிப்பாக நாங்கள் இந்த வருஷத்தில் இத்தனை மரங்கள் நடுறோம், இத்தனை இயற்கை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது, சமூக ஊடகங்களில் பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி நம்ம ஒரு இது பண்ணுறது தான் நம்ம ஆதரவாளர் சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக அடிப்படையிலான சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த சமூக அடிப்படையிலான சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளூர் சமூகங்களின் பராமரிப்பு, அதாவது சமூகத்தில் எந்த மாதிரியான பராமரிப்பு ஏற்படுது, அதனால எந்த மாதிரியான நிலத்தடி நீர் எப்படி பாதிக்கப்படுது, மண் அரிப்பு எப்படி ஏற்படுது, இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, ஊர் பெரியவர்கள் எப்படி அந்த நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது, நீருங்கிறது இப்போ ரொம்ப பற்றாக்குறையாக ஏற்படுது. அதுக்கு தான் நீரை நம்ம நிலத்தடி நீர் சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் வீடு கட்டும்போது நிலத்தடி நீர், மழை நீர் சேகரிப்பு திட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படியெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஏரியா, பழங்குடியினர், வயது மூத்தவர்கள் இருக்கக்கூடியவங்க, அவங்கக்கிட்டலாம் போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிறது. அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த ஏஜ் ஆனவங்களெல்லாம் இந்த ஹில்ஸ் இடத்துலலாம் நம்ம போனோம்னா ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம பேச கொடுக்குமா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் வாழும்போது இயற்கை உணவை நாங்கள் சாப்பிட்டோம், இயற்கையோட ஒன்றி நாங்கள் வாழ்ந்தோம், இயற்கை வளங்கள் அப்படி பாதுகாத்தோம், அதனால தான் நாங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோம், எங்களுடைய உணவு முறைகளில் வேலை, அதனால தான் எங்களோட ஆரோக்கியம் இப்படி இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ரசாயனம் சார்ந்த உணவுப் பொருட்கள், இனி வருங்காலத்தில் நீர் பற்றாக்குறை, இது மின்சாரம் பற்றாக்குறை, இது எல்லாமே வெப்பநிலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும், உங்களுடைய காலநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதை பற்றிலாம் அவங்க அனுபவத்தின் மூலிமா சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் நம்ம கேட்டுக்கலாம், அங்கிருந்து பெறக்கூடிய கருத்துக்கள்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அனுபவத்தின் மூலிமா, ஒரு கருத்தின் மூலிமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ கன்சால்டேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கும்போது இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், அதை பாதுகாத்தோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் எந்த அளவுக்கு மேம்படும், நம்மளுடைய இயற்கை வளங்கள்னால் என்ன, அதனால நம்மளுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுது, என்னென்ன பாதிப்புகள் நம்ம அன்றாட வாழ்க்கையவே எடுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எல்லாமே இல்லைங்களா, நிலம், மின்சாரம், நீர் இல்லைங்களா, இது எல்லாமே பாதிப்படைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த பாதிப்பிலிருந்து நம்ம எப்படி மீட்டு வரது, நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நம்ம என்ன மாதிரியான இயற்கை வாழ்வாதாரங்களை நம்ம கொடுத்துட்டு போகிறோம், அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஒன்றும் இல்லை, வர உதாரணத்துக்கு நம்ம இப்போ தண்ணியும் கூட நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் அதிகமாக வீணாகிறது தான் காரணம். ஒரு சிலர் அதிகமாக உபயோகிப்பாங்க, ஒரு சிலர் அந்த நீரை மிச்சப்படுத்தாமல் வீணடிக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி மின்சாரம் அப்படி தான். மின்சாரம் அப்படிங்கிறது பற்றாக்குறை அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு காரணங்கள் அரசாங்கம் நிறைய சொல்லுது. மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக மின்சாரத்தின் தாக்கம் அதிகமாகுது, இல்லை பற்றாக்குறை ஏற்படுது, நாங்கள் வெளி மாநிலத்திலிருந்து நாங்கள் கடன் வாங்குகிறோம், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலுமே நம்மளுக்குன்னு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்ம மாணவர்களுக்கும் சரி அதை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். நம்ம ஒரு அறையில் உட்காந்துட்டு இருக்கோம், ஃபேன் போட்டுட்ருக்கோம், இல்லை ஒரு ஏசி போட்டுட்ருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போகும்போது அதை எப்படி பராமரிக்கணும், நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை கரெக்டாக ப்ராப்பராக ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஒரு சிலர் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதை அப்படியே விட்டுட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நம்ம அழிவை தான் ஏற்படுத்திட்டு போகிறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் கல்வியினுடைய பல்வேறு வடிவங்களை பற்றி நம்ம பார்த்தோம். என்னென்ன மாதிரியான இயற்கை வளங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், எந்த மாதிரியான கருத்தரங்கள் போய் அட்டன் பண்ணணும் அப்படிங்கலாம். சரிங்களா? அப்போ எந்த மாதிரியான விழிப்புணர்வு அமைப்பை நம்ம
ஏற்படுத்தணும், அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னாலுமே நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையானது நீர், காற்று. அந்த ரெண்டையுமே வந்து ஆரோக்கியமாக பெறணும் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையானது வந்து ஒரு நல்ல ஒரு இதுதான் இல்லைங்களா? ஸோ அதையை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்த்தோம். நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்தது உயிருள்ள காரணிகள்னால் என்ன, உயிரற்ற காரணிகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூப்பா.